அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மத்திய கிழக்கினுடைய போர் பதட்டம் இன்னும் அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு போர் நீடிச்சா என்ன நடக்கும்? நம்ம நாட்டிலையும் பெட்ரோல் டீசல் விலைகள் அதிகரிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கிற பட்சத்துல இன்னும் ஈரானினுடைய கோவத்தை தூண்டிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துன்னு சொல்லலாம். நேத்து மத்திய கிழக்கிலேயே மிகவும் உயரமான ஒரு பாலம், ஈரானுடைய மிக நீளமான பாலமான B1 அப்படின்னு ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலம் மக்கள் பாவனைக்காக இன்னும் திறந்து விடப்படல. ஏன்னா கட்டுமான பணிகள் இன்னும் முடிவடைகிற நிலையில இருக்கும் பொழுது ஒரு அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா 2 தடவைகள் அமெரிக்கா என்ன பண்ணிருக்குன்னா அந்த B1 பாலத்தை நோக்கி நேத்து டார்கெட் பண்ணி அடிச்சிருந்தாங்க. இந்த தாக்குதல கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழந்தாங்க, 85க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட இந்த பாலத்தினுடைய நீளம் பாத்தீங்கன்னா 1050 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் நீளமான ஒரு பாலம் அப்படின்னு சொல்றாங்க. உயரம் 136 மீட்டர்னு சொல்றாங்க. இது கராஜ் நகரத்தையும் தெஹரான் நகரத்தையும் இணைக்கக்கூடிய ஹைவேல ஒரு பகுதியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாலத்தை நேத்து ஈரானுடைய பாலத்தை அட்டாக் பண்ணதுனால ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க பாலத்தெல்லாம் தகர்த்து ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி நீங்க செஞ்சாலும் ஈரான் சரண்டர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. இது போக ஈரான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்க எங்க நாட்டில் உள்ள மிகப்பெரிய பாலத்தை அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க, அதனால நாங்க இருக்கு பதிலடியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய 8 இடத்தை டார்கெட் பண்ணி அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இன்னைக்கு வெளியாக இருக்கு. சரி, வளைகுடா நாடுகள்னா என்ன? அதுக்கப்புறம் இதுல சவுதி எல்லாம் இருக்குல்ல, துபாய் எல்லாம் இருக்குல்ல, குவைத் எல்லாம் இருக்குல்ல, இதுல என்னத்தை அடிக்க போறாங்க, எந்த பாலத்தை அடிக்க போறாங்க, எந்த பெரிய பெரிய பாலத்தை அடிக்க போறாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுதுதான் சர்வதேச ஊடகங்கள் ஈரான் குறி வச்ச பாலங்கள் 8 அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளை போட்டிருக்காங்க. இதுல மிக முக்கியமான பாலம் என்னன்னா குவைட்ல இருக்கக்கூடிய ஷேக் ஜபார் அல் அஹ்மத் அல் ஷபா சி பிரிட்ஜ்னு சொல்றாங்க. இந்த பிரிட்ஜை ஒருவேளை ஈரான் டார்கெட் பண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் யுஏஇல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருக்கக்கூடிய ஷேக் சயீத் பாலம் மற்றும் ஷேக் கலீஃபா பாலம், இதையும் டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கிங் ஃபஹத் பாலம், இதையும் டார்கெட் பண்ணி அடிக்கலாம். ஜோர்டான்ல இருக்கக்கூடிய கிங் ஹுசைன் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் தமியா பாலம், அதுக்கப்புறம் அப்துல் பாலம் சொல்லக்கூடிய இத்தனை பாலங்கள், அதுக்கு பஹ்ரைன்லயும் ஒரு இடத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த பாலங்களை டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கன்ஃபார்மா இல்ல, இன்னும் அடிக்கல, ஆனா இப்படி ஒரு லிஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்குன்னா ஈரானுக்குள்ள புகுழ்ந்த, அதாவது அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட், விமானப்படைக்கு சொந்தமான ஃபைட்டர் ஜெட்னு சொல்றாங்க, USF-35 சொல்றாங்க. இந்த ஜெட் விமானம் IRGC-களால் படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு காலையில் ஒரு செய்தி வந்திருந்தது. இதனுடைய புகைப்படங்களையும் IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஈரானினுடைய இவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த USF-35 விமானம், அதாவது இந்த விமானத்துல 2 இருக்கைகள் இருக்கான். ஒன்னு பைலட் இருக்கிற சீட்டு, மற்றது வெப்பன் சிஸ்டம் ஆபீசர் இருக்கக்கூடிய சீட்டு. இந்த 2 சீட்டும் என்ன ஆகும்னா இந்த விமானத்துக்கு ஏதாச்சும் ஆபத்துகள் ஏற்படும் பொழுது ஒட்டோவா அந்த விமானம் வெளியே இந்த சீட் 2மே வெளியேற்றப்படும், விமானத்தை விட்டு வெளியேற்றப்படும் பொழுது இதுல பயணிக்கிறவங்க பாராசூட் மூலமாக தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபிளைட்டை டார்கெட் பண்ணி ஃபைட்டர் ஜெட்டை அடிக்கும் பொழுது அவங்க 2 பேரும் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இங்க வந்திருக்கு. இதை கன்ஃபார்மா ஈரான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பட்சத்துல இந்த 2 விமானியும் இந்த வெப்பன் சிஸ்டம் ஆபீசரும் இருக்காங்களா, உயிரோட தான் இருக்காங்களா, பாதுகாப்பாக தப்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இருக்கையை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது வெளியே குதிக்கப்பட்ட அந்த ஈரான் பைலட்டினுடைய அந்த ஃபைட்டர் ஜெட் பைலட்டினுடைய சீட்டு கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க, ஆனா ஆக்களை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆக்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா, அதாவது அந்த பைலட்டையும் வெப்பன் சிஸ்டம் ஆபீசரையும் கண்டுபிடிச்சு கொடுத்தாக்கா சன்மானம் கூட நாங்க வழங்குவோம்னு பகல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச செய்தி என்னன்னா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. இப்படி இந்த மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயமாக போயிட்டு இருக்கு. 35வது நாட்களாக தொடரும் இந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா ஈரான்ல இதுவரைக்குமே கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2076 சொல்றாங்க. நான் அந்த வீடியோ எடுக்கிற வரைக்குமே 26,500 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதிகமானவர்கள் பெண்கள்னு சொல்லப்படுது.
கொல்லப்பட்டவர்கள பாத்தீங்கன்னா 240 பெண்கள், 212 சிறுவர்கள், மற்றவர்கள் முதியவர்கள்னு சொல்றாங்க. இஸ்ரேல்ல இது வரைக்குமே இந்த 35 நாட்களுக்கும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 24 பேர்னு சொல்றாங்க. காயமடைஞ்சவர்கள் 6594 பேர்னு சொல்றாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய தரப்புகளின்படி இஸ்ரேல் சொல்வது உண்மையான டவுட்டா இருக்கு. இத்தனை தாக்குதல்களுக்கு மத்தியிலே 24 பேர் தான் உயிரிழந்தாங்களா அப்படிங்கிற டவுட், மிகப்பெரிய டவுட் இருக்கு. அவங்க வெளியிடாம இருக்காங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. இதுக்கு இடையில இந்த 35 நாட்கள் வார்ல 13 அமெரிக்காவை சேர்ந்த சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்களாம். 27 பேர் ஏனைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு பிக்சர் காமிக்கிறேன். லைவ் ட்ராக் மூலமாக இன்னைக்கு வரைக்குமே இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எத்தனை பேர் இந்த வார் மூலமாக உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கறதை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். சோ இது வெளிநாட்டு செய்திகள் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கொடுத்தேன். அதே நேரத்தில் இன்னைக்கு காலையில இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளை டார்கெட் பண்ணி ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம நாட்டு செய்திகளுக்கு வரும்பொழுது உங்க எல்லாருக்குமே தெரியும் கனேமுல்லா சஞ்சீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேங்ஸ்டர். இந்த கேங்ஸ்டர் தன்னோட வழக்குக்காக கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி கோர்ட்டுக்குள்ள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கோர்ட்டுக்குள்ளே ஒருத்தர் துப்பாக்கியை சட்டக்கோவை குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு ஷூட் பண்ணிட்டு போன சம்பவம். இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட பல பேர் அரெஸ்ட் ஆகி இருக்காங்க. இதுல முக்கியமான ஒருத்தர் தான் இஷாரா செவ்வந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண். இவங்க தான் துப்பாக்கியை கொண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இது இருக்கு. இவங்க எல்லாமே வெளிநாட்டுல போய் பதுங்கி இருக்கிற டைம்ல ஏஎஸ்பி ஒலுகல் அவர்கள் ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க. 8 இல்ல 6 பேரை கூட்டு வந்தாங்க. இதுல தான் கேஎல் பத்ர பத்மே, அதுக்கப்புறம் அந்த கொமாண்டோ சாலிந்த, எப்படி கொஞ்சம் பேர் அந்த டீம் வேறையா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இஷாரா செவந்திட டீம் வேறையான்னு சொல்லிட்டு ஒரு 2 பிரிவாக வேற நாடுகள்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த கேஸ்ல இப்ப இவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய கொலை குற்றம் செய்தவர்கள்னு குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்படாவிட்டாலும் இவங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அவ்வளவு பெரிய கேஸ பண்ணவங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ சிசிடி, அதாவது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய சிசிடியின் கீழ் இஷாரா செவந்தியை தடுத்து வச்சு விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க. நிஜமாவே கனேமுல்லா சஞ்சீவினுடைய மர்டர்ல இவங்க தொடர்பு பட்டவங்களா அப்படின்னு இன்னுமே நிரூபிக்கப்படல. பட் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக இஷாரா செவந்தியினுடைய பர்த்டே கொண்டாடினாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. நிஜமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பேசல. என்னாச்சுன்னா மார்ச் 29ஆம் தேதி 4 நாட்களுக்கு முன்பாக இஷாரா செவந்தியோட பர்த்டே வந்திருக்கு. இந்த வந்ததுனால இஷாரா செவந்தியினுடைய சகோதரரும் அவங்களுடைய மாமியார்னா அவங்களுடைய தாய் வழி மாமியார், அதுக்கப்புறம் மச்சினிச்சு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேக்கை வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு, இஷாரா செவந்தியை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. பொதுவாக அவங்க செல்லுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால இவங்க இந்த பக்கம் தான் பார்க்க முடியும். அந்த பெர்மிசஸ் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும், ரொம்ப ஹை செக்யூரிட்டியாக இருக்கும். அப்போ இவங்க கேக் வாங்கிட்டு கொண்டு போன போது அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இவங்களுடைய பர்த்டே கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயம் போலீஸ்மா அதிபருக்கு தெரிய வருது. இப்படித்தான் அந்த சிசிடிக்குள்ள உள்ள அதிகாரிகளால் இஷாரா செவந்திக்கு பர்த்டே கொண்டாடுவதற்காக அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னோன்னே போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு விஷயம் போயிட்டு இந்த விஷயம் வெளியே போன உடனே அவங்க போய் அதை தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இந்த கேஸ் பெருசாயின உடனே இது சோசியல் மீடியாவில் விவாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட விசாரணை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இது தொடர்பாக போலீஸ் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் போலீஸ் படை அணி தலைமையகத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா, போலீஸ் அதிகாரிகள் மீது தமது தொழில்சார் ஒழுக்க கோவையை பின்பற்ற தவறியமை மற்றும் சட்டவிரோதமான முறையில் இச்செயலில் ஈடுபட்டமை குறித்து சிஐடி திணைக்களம் மற்றும் போலீஸ் விசேட விசாரணை பிரிவு ஆகியன இணைஞ்சு இந்த கேஸை இப்ப விசாரிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே வேறொரு கேஸ் போயிட்டு இருக்கிற பட்சத்தில் கேக் வெட்டின கேஸ் வேற போயிட்டு இருக்கு. போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள ஒருவருக்கு போலீஸ் நிலையத்துக்குள்ளேயே இவ்வாறான விசேட சலுகைகள் வழங்கப்பட முயன்றமை போலீஸ் திணைக்களத்தின் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறதுனால இதை இப்போ வெளியே விட்டுருக்காங்க. ஆமா, எங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு, நாங்க இப்ப தடுத்து நிறுத்திட்டோம்னு சொல்லிட்டு. நிஜமாவே ஒரு மர்டருக்கு துணியாக இருந்த ஒரு பெண்ணு, அவங்கள இப்ப வருஷமாக போகுது.
பிடிச்சிட்டு வந்து விசாரித்து தடுத்து வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த சிசிடிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஆமாசாமி போட்டு இப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற மூடில் இருந்தாங்கண்டா நிஜமாக இந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. இப்போ அது ஒரு பக்கத்தில் வந்து போயிட்டுருக்கு. கொழும்பு வலயத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அந்த இடத்துக்கு போயிட்டு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தடுத்து நிறுத்தியதோட தான் இந்த கேஸ் வந்து வெளியே வந்து இது வந்து இப்போதைக்கு விசாரணையில் வந்து போயிட்டுருக்கு சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் போக மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிற அடுத்த விஷயம் என்னன்னா, நிஜமாவே சஜித் பிரேமதாச உதயகம்மன் பிள்ளை அவர்களுடைய புக் லான்ச்சுக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. இதுல மிக முக்கியமாக நேத்து நளின் பண்டார் அவர்கள் என்ன சொன்னார்னா, அது ஏஐ போட்டோவா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்தே ராதாகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு சஜித் பிரேமதாஸ் அந்த இடத்துக்கு போனதை எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு. இதில் உதயகம்மன் பிள்ளை வெளியிட்ட பிக்சரில் கூட சஜித் பிரேமதாஸ் இருந்தார். இப்போ இது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளான டைமில் இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. யார் அவர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு வந்து கடமை உணர்வோட கூறுறேன், சஜித் பிரேமதாஸ் அந்த பக்கம் போகல, இது வந்து ஏஐ பிக்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊடகங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சில பேட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. நிஜமாவே இவங்க வேணும்னு வந்து சொல்றாங்களா என்ன தெரியல. ஜகத் வித்தான இவர் வந்து சொல்றாரு அது வந்து ஏஐ போட்டோவா இருக்கலாம்டா. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். නෑ විපක්ෂ නායකවරයා විතරයි එතනට සහභාගී නොවුනේ. AI නිර්මාණ වුණා ඉතින් ඒවා මේ දවස්වල හරි සුලභයිනේ. ඒ නිසා විපක්ෂ නායකවරයා එතනට සහභාගී වුණේ නෑ. මේක මම දැක්කා. ඒක වක්කීමෙන් කියනවා. அதுக்கப்புறம் எஸ்ஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மரூஃப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அறிக்கையை வெளியிட்டு வந்து சொல்லியிருக்காரு, உதயகம்மன் பிளவின் நூல் வெளியீட்டு விழாவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் கலந்து கொண்ட செய்தி எனக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனது ஆதரவாளர்களும் பொதுமக்களும் எமது கட்சி தலைவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்ற அனைத்து இன மற்றும் மதத்தை சார்ந்த மக்களும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்று ஒரே நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக கருதப்படும் உதயகம்மன் பிளவின் குறித்த சர்ச்சைக்குரிய நூல் வெளியீட்டு விழாவில் எமது கட்சி தலைவர் கலந்து கொண்டதை என்னால் ஒருபோதும் நியாயப்படுத்தவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மரூஃப் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவருடைய ஃபேஸ்புக் பேஜிலே வந்து போட்டிருக்காரு. இதுக்கிடையில இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்னன்னா, உதயகம்மன் பிள்ளை நான் வந்து இந்த புக்கை வந்து வெளியிட்டேன், ஆனால் என்னுடைய புக் மாதிரியே இப்போ சோஷியல் மீடியாவில் பிடிஎஃப் ஃபார்மில் வேறு சில தகவல்களை உள்ளடக்கி போலியான புத்தகம் வந்து வந்திருக்கு, இது யாரும் நம்பாதீங்க. இந்த புத்தகத்தினுடைய சாஃப்ட் காப்பி இருக்கு இல்லையா, பிரதிகளை வந்து நான் வந்து ஒரு சில இடங்களில் மாற்றிருந்தேன். அதாவது புக்கை வந்து அச்சு இடக்கூடிய பதிப்பகத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் தான் நான் கொடுத்தேன், மற்றும் ஒரு இடத்துக்கு நான் கொடுத்தேன். இது எப்படி வெளியே லீக் ஆயிடுச்சுன்னு தெரியல. அதை வச்சு வேறொரு ஃபேக்கான வந்து புத்தகத்தை வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு. அதோட அவர் இன்னொரு விஷயம் சொன்னது என்னன்னா, அரசாங்கத்துக்கு கூட தெரியாத சில விஷயங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கு. நானே 5 வருஷம் ஆய்வு செஞ்சு இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கேன், அந்த அளவுக்கு எங்க கிட்ட ஆட்கள் இருக்காங்க. அப்ப நான் வந்து இப்படி எழுதும் பொழுது இதே நீங்க சர்ச்சைக்குள்ளாக்குறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. நான் அதை வேற அவங்களுக்கு ப்ளே பண்றேன். නලින් බණ්ඩාර මන්ත්‍රීතුමා සැකයක් තියෙනවා නම් එතන සජිත් ප්‍රේමදාස මහත්මයා ගියාද නැද්ද කියලා එතුමාට ඉතා පාසුයි. එතුමාගේ ආරක්ෂකයෝ සජිත් ප්‍රේමදාස මහත්මයා තනියෙන් නෙවෙයි ආවේ. එතුමත් එක්ක එතුමාගේ සමීප උපදේශකෙක් වෙන ලක්ෂ්මන් ෆොන්සේකා මහත්මයාත් පැමිණියා. ආරක්ෂකයෝ මුලින්දම ඇවිල්ලා හිටියා. මම හිතන්නේ එතුමා පැමිණීමට පැයකටත් වඩා කලින් ඉඳන් ආරක්ෂකයෝ ඇවිල්ලා හිටියා. එතකොට කාට හරි සැකයක් තියෙනවා නම් එතුමාගේ සම්බන්ධීකරණ ලේකම්වලගේ ආරක්ෂකයන්ගෙන් උපදේශකයන්ගෙන් එතුමා ඇත්තටම ගියාද මේක AI කියලා සැක කරන එක සාධාරණයි. අද මොකක් හරි තමන් අසීරුතාවයටපත් වෙන වීඩියෝවක් ආපු ගමන් කට්ටිය ඇවිල්ලා කියන්නේ මොකද? මම නෙවෙයි AI වැඩක්. ඉතින් එහෙව් එකේ මේකටත් එහෙම හිතුන එක කමක් නැහැ. බෑම සැකයක් තියෙනවා නම් විපක්ෂ නායකතුමාගෙම සැක දුරු කරගන්න පුළුවන්. එතුමාගේ උපදේශකවරු, ලේකම්වරු, ආරක්ෂකයන්ගෙන් සැක දුරු කරගන්න පුළුවන්. සැක සංකා ඇති වුණාම ඒවා ප්‍රකාශ කරන එක, ඒවා ගැන සංවාද කරන එක, අවසානයේ ඒවා අවසන් කරන එක
හොඳ වැඩක් මිස. சஜித் பிரேமதாச வந்தாரா நிஜமா அப்படின்னு கேட்டோன்னே உதயகம்மன் பிள்ளை சொன்னார் என்னன்னா, ஆமா வந்தாரு, அது ஏஐ இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது, அவர் வர்றதற்கு முன்பாகவே அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அங்க வந்துட்டாங்க, இப்ப என்னன்னா ஏஐ எல்லாம் நம்ப முடியாதுதான், அதனால அவங்க தரப்புல இருந்து ஏஐ போட்டோவா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு உதயகம்மன் பிள்ளை சொல்றாரு. இதுல என்ன இவங்க இப்படி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அவரே தன்னுடைய உத்தியோகபூர்வமான பேஜ்ல வெளியிட்டிருக்காரு, வீடியோவில் இருக்காரு. அப்ப அவங்களுடைய கட்சி சார்ந்த சில எம்பிமார்கள் அது ஏஐ போட்டோவா இருக்கலாம்னு சொல்றது ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்கு. என்னப்பா நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களான்னு தெரியல, பட் புரியலங்க. சரி, இதெல்லாம் இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டில் வந்து கடந்த மார்ச் மாதம் சுற்றுலா பயணிகளினுடைய வருகை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 19% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டில் வந்து எரிபொருள் பிரச்சனை வராது, ரஷ்யா நமக்கு எரிபொருள் தரும்னு சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் பாகிஸ்தான்ல 2வது முறையாக இந்த மத்திய கிழக்கு போறதுனால வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பெட்ரோலினுடைய விலை 43% அதிகரிச்சிருக்கு, டீசலோட விலை 55% வந்து அதிகரிச்சிருக்கு. இப்ப வந்து பெட்ரோல் 1 லிட்டரோட விலை பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா 458 ரூபாயாம், டீசல் 1 லிட்டர் நீங்க பாத்தீங்கன்னா 520 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனாலும் இப்படி வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகரிச்சாலும் பாகிஸ்தான்ல சில மானியங்களை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு 3 மாதங்களுக்கு, அடுத்த 3 மாதங்களுக்கு 20 லிட்டர் பெட்ரோல் லிட்டருக்கு 100 ரூபாய் மானியத்தில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அறுவடை காலத்தில் சிறு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1500 ரூபாய் ஒரு முறை வந்து கொடுக்கப்படும் சொல்றாங்க. லொரிகள் உள்ளிட்ட சரக்கு வாகனங்களுக்கு 70,000 ரூபாய் எரிபொருள் மானியம் வழங்கப்படும் சொல்றாங்க. அதோட நகரங்களுக்கு இடையிலான பேருந்துகளுக்கு லிட்டருக்கு 100 ரூபாய் மானியமும், பயணிகள் பேருந்து சேவைகளுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் மானியமும் வழங்கப்படும் சொல்றாங்க. ஸோ நாட்டில் எவ்வளவு பெரிய கிரைசிஸ் இருந்தாலும் அந்த நாட்டில் சில நேரங்களில் மானியங்கள் கொடுத்து சில விஷயங்களை வந்து மக்களுக்கு ஒரு நன்மையா வந்து செய்யறாங்க. இதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து மானியங்கள் விலையில வந்து கொடுக்கப்படுமா, என்ன மாதிரி போக போக அந்த போர் தொடர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, குட் நைட்.